ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி உப்புமா இந்த மாடுலேஷன் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க வேண்டானே சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் 3 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடுங்க. அப்புறமா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அப்புறமா கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா போட்டாலும் சரி, காஞ்ச மிளகா எதுனாலும் சரி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின வரையும் விடுங்க, வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு நம்ம ஆல்ரெடி இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நல்லா கிளறி விடுங்க. பார்த்திங்களா, நல்ல கலர் மாறி இருக்குது. இப்போவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம உதுத்து வச்சுருக்க இட்லியை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக உதுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இப்போ இதெல்லாம் கிளறி விடுங்க. வாவ், செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைமில் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், தீஞ்சி போயிடும். நல்லா கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதான், இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கிறத இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரே 10 நிமிஷத்தில் இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியான சூப்பரான இட்லி உப்புமா ரெடி. வாங்க சாப்பிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் போடுங்க. பாய்.